பொதுக்கூட்டத்தை இந்த விவிஆர் நகர் மண்டிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவையைச் சேர்ந்த என்னுடைய சகோதரர்களே, இளைஞர்களே, உங்களுக்கெல்லாம் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழினை திக்கெட்டும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விதமாக நம்முடைய பகுதியில பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த தினத்தை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாகவும் அன்னதானம் வழங்கும் விழாவாகவும் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் நான் சார்ந்திருக்கக்கூடிய அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவையின் சார்பாக முதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர், கர்ம வீரர், கல்விக்கு கண் கொடுத்த முதல்வர், இப்படி எத்தனையோ பட்டங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் கூட உண்மையிலேயே அவருக்கு பொருந்தக்கூடிய பட்டம் எதுவென்று சொன்னால் கல்வி கடவுள். கல்வி கடவுள் என்ற பட்டம் மட்டும்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பொருந்தும். ஏனென்று தெரியுமா தோழர்களே? கல்வி என்பது நாம் சுதந்திரம் பெற்ற பின்னர் செல்வந்தர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒன்றாக இருந்தது. பாமரர்களுக்கும் பாட்டாளிகளுக்கும் கல்வி என்பது காணல் நீராய் போய்விட்ட காலத்திலே பாமரர்களின் வீடு தேடி வந்து கல்வியை கொடுத்திட்ட தலைவர் நம்முடைய கல்வி கடவுள் காமராஜர் அவர்கள். அதை போல நாம் ஜாதி ரீதியான அரசியலில் இருந்தாலும் கூட நேற்றைய தினத்திலே தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமாக நாங்கள் பேசக்கூடிய மேடை அனைத்திலேயுமே நம்முடைய சமுதாயம் சார்ந்த விஷயங்களையும் நம்முடைய சமுதாய அரசியல் நிலவரங்களை பற்றியுமே பேசி வந்தோம். ஆனால் அதற்கு சற்று மாறுபாடாக இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய இந்த விழாவில் அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்தவர்கள் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு வந்திருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், நாம் எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், காமராஜரை ஜாதியின் வட்டத்திற்குள்ளே அடைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அண்ணன் அவர்களே, தம்பி இதே வடையிலே நானும் ஒரு வழக்கறிஞர், நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் என்ற முறையில் உங்களிடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். எப்படி நாடாருக்கும் காமராஜருக்குமான உறவு என்பதை உங்களிடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். எப்படி ஒரு தாய்க்கும் தன்னுடைய குழந்தைகளுக்குமான உறவு இருக்குமோ அப்படி நாடார் சமுதாயத்திற்கும் பெருந்தலைவர் காமராஜருக்குமான உறவு இருக்கும். எல்லோரும் பெருந்தலைவர் காமராஜருக்கு விழா எடுக்கலாம். எத்தனையோ அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு விழா எடுக்கலாம். ஆனால் உணர்வு பூர்வமாக மனப்பூர்வமாக பெருந்தலைவர் காமராஜருக்கு விழா எடுக்கக்கூடிய தகுதி எங்களுடைய நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்று சொல்லுகிறேன். தவறாக நினைத்து விடாதீர்கள். நாங்கள் நினைத்து வந்த தளம் வேறு, நாங்கள் பேச வேண்டிய பேச்சு வேறு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு முன்னால் ஜாதி அரசியலை அப்பட்டமாக வெளிப்பாடாக பேசக்கூடாது என்ற காரணத்தினாலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய புகழினை மட்டும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக் கொள்ள விடுகிறேன். அதற்கு முன்னதாக இந்த விழா மேடைகளை அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோரும் சொன்னார்கள், எல்லா சமுதாயத்தினரும் நெருங்கி பழகக்கூடிய நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த சாயல்குடி இளைய ஜமீன்தார் அவர்களுக்கும் என்னோடு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவையின் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் அருமைக்குரிய அண்ணன் சொர்ணவேல்குமார் அவர்களுக்கும், அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவையின் மாநில துணைத் தலைவர் அருமைக்குரிய அண்ணன் சிவசெல்வராஜ் அவர்களையும், அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவையின் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் அருமைக்குரிய அண்ணன் கோட்டைச்சாமி அவர்களையும், அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவையின் மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் எஸ் பி சண்முக நாடார் அவர்களையும், அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவையை சேர்ந்த அண்ணன் வேல்முருகன் நாடார் அவர்களையும், முனியசாமி நாடார் அவர்களையும், இங்கே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியை அவர்களையும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அண்ணாச்சி அவர்களையும், இன்னும் இங்க மேடையில் இருக்கக்கூடிய பெயர் தெரியாத அனைத்து பெரியவர்களையும் வணங்கி இன்றைய காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் செய்துவிட்டு போன சேவை, அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நீங்கள் எல்லாம் கேட்டு தெரிந்திருப்பீர்கள், பார்த்து தெரிந்திருப்பீர்கள். ஆனாலும் இந்த இடத்துல அதை பதிவு செய்ய வேண்டிய கடமையிலே நான் இருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் என்ற ஒரு மாமனிதன் இல்லை என்று சொன்னால், இன்றைய தினத்துல 50-60 வயதிலே இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாரும் கல்வி கற்றிருக்க முடியாது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மேடையில டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள், பெருந்தலைவர் காமராஜர் என்று சொன்னால் இந்த ராமதாஸ் ஏதோ ஒரு மூலையில ஆடோ மாடோ மேய்த்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸை போன்றவர்களும்
இன்னும் பல்வேறு அரசியல் கட்சியிலே தலைவராக இருக்கக்கூடியவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்த கல்வி பிச்சையின் காரணமாகவே படித்து தலைவராக இருக்கிறார் என்பது யாராவது மறுக்க முடியுமா? அதை விட இன்றைய தினத்திலே பட்டம் பெற்றிருக்கக்கூடியவர்கள் ஏழை மாணவர்கள், ஏன் மற்றவர்களை ஏன் சொல்ல வேண்டும்? என்னை நான் சொல்கிறேன். என்னுடைய தந்தை இன்று வரையில பனை ஏறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பனை தொழிலாளி. பனை ஏறியின் மகன் இன்று வழக்கறிஞராக இருக்கிறாங்க. அதற்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜர்கள் கொடுத்த கல்வி பிச்சை தானே. இது போதாதா? என்னை போன்று எத்தனையோ வழக்கறிஞர்களையும், எத்தனையோ பொறியாளர்களையும், எத்தனையோ மருத்துவர்களையும் உருவாக்கி இருப்பது பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்த இலவச கல்வி திட்டம் தானே. அதை யாராவது மறுக்க முடியுமா? பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் புகழ் சேர்க்கட்டும். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் நாளடைவில் வரக்கூடிய காலத்திலே மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை மறந்துவிட்டாலும் கூட இந்த பூமியிலே கடைசி நாடார் ஒருவன் இருக்கின்ற வரையில பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயரை நாம் பறந்து கொண்டிருப்போம். அதை போல இந்த மேடையில இவன் இப்படி பேசுகிறான் என்று தவறாக நினைக்காதீர்கள். எல்லா கட்சியை சேர்ந்த சகோதரர்களும் இருக்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய நாடார் சமுதாயத்திற்கு என்று, நம்முடைய நாடார் சமுதாயத்திற்கு என்று தனிப்பட்ட முறையில் அரசியல் அங்கீகாரம் இருக்கிறதா? நாம் நம்முடைய சமூகத்தை வாக்குக்காக மற்றவர்கள் பிரித்தாளக்கூடிய சூழ்நிலையில பிரித்தாண்டு நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அனைத்து அரசியல் கட்சிகளிலேயும் பரவி கிடக்கிறார்களே தவிர நம்முடைய நாடார் சமுதாய மக்களுக்கு தனிப்பட்ட முறையில குரல் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஏதாவது தலைவர் இருக்கிறாரா? நம்முடைய நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்கே ஒரு பிரச்சனை என்று சொன்னார், இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களை கூடி அவர்களிடத்தில் நாம் முறையிடுவோமானால் நம்முடைய சமூகம் தாண்டி மற்ற சமூகத்துல ஜாதி ரீதியான அரசியல கட்சி ஏற்படுத்தி ஜாதி ரீதியான அரசியல எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடியவர்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தின் எந்த மூலையிலே பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கிறார்களே, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த நிலை நம்முடைய சமூகத்தில் இல்லை. அதை சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவன் நம்முடைய சாதிக்காக, நம்முடைய நாடார் சமூகத்திற்காக எந்த சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ குரல் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறதா? நிச்சயமாக கிடையாது. ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த ஒரு நாடார்களும் கட்சியிலே கட்சி பதவியில் இருக்கக்கூடிய நாடார்களும் நான் இந்த கட்சிக்காரன் என்று சொல்கிறானே தவிர நாடார் என்று சொல்வதற்கு இல்லை. தயக்கம், கட்சி பதவி பறிவை விடுகின்ற தயக்கம். அந்த நிலை மாற வேண்டாமா? நம்முடைய நாடார் சமுதாய மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டாமா? நம்முடைய நாடார் சமுதாய இளைஞன் படித்து எத்தனை உயரிய மதிப்பெண்கள் படித்தாலும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பின்னுக்கு தள்ளப்படுகிறான அந்த நிலையை மீட்டு நம்முடைய இடஒதுக்கீட்டு உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டாமா? அதற்கான அரசியல் இயக்கம், நாடார்களுக்கான அரசியல் இயக்கம், நாடார் மக்களால் உருவாக்கக்கூடிய அரசியல் இயக்கம் நம்முடைய நாடார் சமுதாயத்திற்கு இன்றைய காலகட்டத்திலே தேவை. அந்த அரசியல் இயக்கத்தை வழிநடத்துவதற்கு எந்தவித பிரதிபலனும் இல்லாமல், பொது நலனும் இல்லாமல், சமூக நலனும் இல்லாமல் நாடார்களின் நலனுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய வெற்றியின் நாயகன் இளைய சூரியன் சுபாஷ் பொன்னையரால் மட்டுமே முடியாது. ஏன் தெரியுமா சகோதரர்களே? நம்முடைய சமூகத்தில் இதுவரையில இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தின் பெயரில் கட்சியையும் இயக்கத்தையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய தலைவர் என்று சொல்ல நம்முடைய தங்கங்களை கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் நம்முடைய சமுதாய இளைஞர்களின் கூட்டத்தை கூட்டி, நம்முடைய சமுதாய இளைஞர்களின் கூட்டத்தை காட்டி பணத்தை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த நிலையை மாற்றி நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்மை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களை அடித்து விரட்டி நம்முடைய நாடார் சமுதாய மக்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் இளைய சூரியன் சுபாஷ் பொன்னையருடைய தலைமையிலே ஒன்று சேர்வோம். இன்னும் 2-3 மாத காலத்துல நம்முடைய நாடார்களுக்கான நாடார் மக்களால் தோற்றுவிக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் நம்முடைய இளைய சூரியன் சுபாஷ் பொன்னையருடைய தலைமையிலே உதயமாக இருக்கிறது. நான் சொல்ல வேண்டியதில்லை. இன்றைய தினத்திலே மற்ற அரசியல் கட்சியிலே நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருந்துவிட்டு போங்கள். ஆனால் நிச்சயமாக நம்முடைய அடுத்த தலைமுறையிலே இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாய மக்களுக்கு அரசியல் ரீதியான பாதுகாப்பு கொடுப்பதற்கு நம்முடைய நாடார் சமுதாயத்தில் உரிய அரசியல் தலைவர் இல்லாமல் போயிடுவார். அந்த நிலை மாற வேண்டும். நம்முடைய நாடார் சமுதாய மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காக, நம்முடைய நாடார்களுக்காக வாழ்வதற்காக ஒரு தலைவரை உருவாக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் எப்படி நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பது? உரிமைகள் என்று எதை சொல்கிறேன்? பணத்தில் நாம்